பண்டைய மட்டக்களப்பு என்பது ஈழத்தின் கிழக்கு பகுதியில் 1961ஆம் ஆண்டு நிலைத்திருந்த மட்டக்களப்பு மாவட்டமாகும். இப்பண்டைய மட்டக்களப்பானது வடக்கே வெறுகல் முதல் தெற்கே கூமுனை வரை நீண்டு பறந்திருந்ததோடு தற்போதைய அம்பாறை மாவட்டத்தையும் உள்ளடக்கிய இருபெரும் பிரதேசங்களாகும். கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டில் தமிழ் மன்னன் கூத்திகனினால் தோற்றுவிக்கப்பட்ட மட்டக்களப்பு ஆட்சி தளமானது தற்போதைய சம்மாந்துறை பிரதேசத்தில் அமைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இம்மன்னர்கள் காலத்தில் மட்டக்களப்பு நகரையும் நாகர்முனை உன்னசகிரி ஆகிய பெரும் நகரங்களையும் தங்களின் தலைநகராக கொண்டு பண்டைய மட்டக்களப்பை ஆட்சி செய்து வந்துள்ளனர். வடக்கு கிழக்கில் தமிழ் மன்னனான மாகனின் ஆட்சியும் அரசியல் செல்வாக்கும் நிலைத்திருந்ததுடன் அக்காலத்தில் சிங்காரபுரி, சம்மாந்துறை, பழுகாமம், ஏறாவூர், பாணமை சிற்றரசுகளையும் அமைத்திருந்தார். கிறிஸ்துவுக்கு பின் 1766இல் கண்டி மன்னன் கீர்த்திஸ்ரீ ராஜசிங்கனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு கரை நிலங்கள் ஒல்லாந்தருக்கு உரித்தானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்படையில் 1798இல் ஒல்லாந்தர் அரசின் ஆளுநராக மட்டக்களப்பு பகுதியின் வடபகுதிக்கு ஆறுமக்குட்டியும் தென் பகுதிக்கு கந்தப்போடி என்பவரும் ஒல்லாந்த அரசால் நியமனம் பெற்றனர். ஒல்லாந்த அரசின் கீழ் 8 வன்னி சிட்டாட்சிகள் நிலவியிருந்தது. இதன் அடிப்படையில் பாணமை பற்று, அக்கரை பற்று, மண்முனை பற்று, எரிவில் பற்று, போரைதீவு பற்று, கரவாகு பற்று, மட்டக்களப்பு கோரளை பற்று எனும் 8 சிட்டாட்சிகள் இவையாகும். இவற்றுள் மட்டக்களப்புள் மட்டுமே வன்னியர்களின் செல்வாக்கு நிலவியிருந்ததுடன் ஒல்லாந்த ஆளுநராக போடிகள் தமிழர்களே இருந்ததுடன் கண்டி மன்னனுடன் நெருக்கமான உறவினையும் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிபி 1796ஆம் ஆண்டு கால பகுதியில் மட்டக்களப்பை ஆங்கிலேயர் கைப்பற்றி 1802 வரையில் தங்களின் முழுமையான ஆட்சியின் கீழ் கொண்டு வந்ததுடன் 13 உபபிரிவுகளாக நிர்வாக ரீதியாக பிரித்தனர். இவ்வாறு 1946ஆம் ஆண்டு வரை நிர்வாக அலகுகள் ஆங்கிலேயரின் ஆட்சிக்குட்பட்ட வகையில் காலத்திற்கு காலம் பிரிக்கப்பட்டு ஆங்கிலேயரிடமிருந்து ஆட்சி மாறும் வரை மட்டக்களப்பை நிர்வகிப்பவர்களாக பெரும்பாலும் தமிழர்களே இருந்துள்ளனர். இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் 1952இல் பட்டிப்பளை ஆற்றினை மையப்படுத்தி கல்லோயா குடியேற்ற திட்டம் உருவாக்கப்பட்டது. 1960 வரையில் பெருமளவான சிங்கள மக்கள் தென்னிலங்கை மற்றும் ஏனைய பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்டு அணையை தொட்ட பாசன பிரதேசங்களில் குடியேற்றப்பட்டனர். இதனால் பண்டைய மட்டக்களப்பில் இருந்து பெரும்பளமான நிலப்பகுதி பிரிக்கப்பட்டு 1961இல் அம்பாறை மாவட்டம் உருவாக்கப்பட்டது. பண்டைய மட்டக்களப்பை தலைநகராக கொண்ட ஆட்சியில் தமிழ் மன்னர்கள், குறிப்பாக எதிர்சிங்க மன்னன் உட்பட்ட சிற்றரசர்களும் அதற்கு பிற்பட்ட காலங்களில் ஆட்சி செய்த ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் எம்மண்ணில் தமிழும் சைவமும் கலாச்சார பண்பாடுகளும் தலை தோங்கியிருந்தது. மட்டக்களப்பு, அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில், குறிப்பாக சம்மாந்துறை, மீனோடைக்கட்டு, அட்டப்ப அட்டாளைச்சேனை, பாலமுனை, நிந்தவூர், கரவாகு, கல்முனை, கருங்கொடித்தீவு ஆகிய கிராமங்களில் தமிழர்கள் பெருமளவில் வாழ்ந்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவற்றுள் கரவாகு பற்றானது கல்முனையிலிருந்து அக்கரை பற்றுக்கு செல்லும் வழியில் கல்முனைக்கும் காரைதீவுக்கும் இடையே உள்ள 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே கரவாகு பற்று அமைந்து காணப்படுகின்றது. தற்போது கரவாகு ஆனது கல்முனைக்குடி சாய்ந்தமருது எனும் பெயரினாலேயே அழைக்க
அழைக்கப்படுகின்றது. பழம்பெரும் தமிழ் கிராமமான கரபாகுப்பற்று 1891 ஆண்டின் குடிசன மதிப்பீட்டின்படி 22,059 பேரும் 1921 ஆண்டு மதிப்பீட்டின்படி 27,202 பேரும் இப்பிரிவில் வாழ்ந்து வந்துள்ளனர். இக்கணக்கெடுப்பின்படி 14,840 முஸ்லிம்களும் 12,048 தமிழர்களும் 121 சிங்கள மக்களும் வாழ்ந்து வந்துள்ளனர். 1967 அதிகளவு தமிழ் மக்கள் வாழ்ந்த இடம் தற்போது சாய்ந்தமருது என அழைக்கப்படுகின்ற கரபாகு தமிழ் குறிச்சி பிரிவுகளாகும். ஆரம்ப காலத்தில் என்னுடைய அம்மம்மாவின் தகப்பன் அவர் பேர் வந்து முத்துக்குட்டி ஆச்சாரி. அவர் ஆங்கிலம் கதைக்க தெரிந்தவர். அதனால் அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் வார நேரம் அவரை கூப்பிட்டு தான் தமிழாக்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்கிறாரு. கிடந்த கரவாகு காணி, அந்த காணியை வந்து விவசாயம் செய்ய சொல்லி வெள்ளைக்காரத்தில் ஆட்களுக்கு பணிப்புரை எடுத்திருந்த அந்த விவசாயம் செய்கிறது காடு அவ்வளவும் அழிக்கப்பட்டு வெட்டி எடுக்கப்பட்ட காணி தான் கருவாகப்பட்ட காணி. இது கல்லையா திட்டத்துக்கு முந்தின காலம். கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் ஒரு 250-300 வருஷத்துக்கு முதல் இருக்கலாம் கிட்டத்தட்ட. ஏன்னா அம்மம்மாவுடைய அப்பா அந்த காணிகளை வெட்டுறதுக்கு கூலிக்கு வேலைக்கு வந்தவர்கள் தான் முஸ்லீமாக்கள். அவங்க வேலைக்கு வந்து குடியேறி இருந்த இடம்தான் கல்முனைக்குடி. கல்முனை என்று சொல்கிறது அந்த காலத்தில் ஒரு பெரிய நகரம் இல்லை, அது ஒரு சிறு நகரம் தான். ஆனால் அந்த நேரத்தில் போக்குவரத்து மார்க்கம் எல்லாம் வந்து தரைவழிப்பாதை மிக குறைவு, நீர்வழிப்பாதை தான் இருந்ததாம். இது என்னுடைய அம்மம்மா கூறியது. கல்முனை பாண்டிருப்பு தாளவட்டுவான் சந்தியில் இருந்து கிட்டங்கி துறைக்கு சென்றால் கிட்டங்கி துறையில் இருந்து வள்ளங்கள் மூலமாகத்தான் பொருட்களும் ஆட்களும் மட்டக்களப்புக்கு வரவாங்க. அதில் இடையில இறங்க வேண்டிய இடங்களெல்லாம் இறங்கி இறுதியாக மட்டக்களப்புக்கு வந்து சேருவாங்க. அதுதான் அந்த காலத்துள்ள நீர்வழிப்பாதை. மட்டக்களப்பு பாலம் அமைக்கப்பட்ட பிறகுதான் திரைவழிப்பாதை உருவாக்கப்பட்டது. இதில் கருவாகப்பட்ட அவ்வளவும் வந்து தமிழாக்களுக்கே வெள்ளைக்காரத்துறை பிரித்து கொடுத்தது. அதில் ஒரு பகுதி சாய்ந்தமருது முஸ்லீமாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. சாய்ந்தமருதில் அந்த நேரம் முஸ்லீமாக்கள் இருந்தது. அதுக்கு பிற்பாடு தான் கல்முனைக்குடி உருவாகினது. கல்முனைக்குடி உருவாகி இருந்தாலும் நான் அறிந்த காலம், அதாவது கிட்டத்தட்ட 1960-65 ஆண்டுக்கு உட்பட்ட பகுதியில் இந்த கல்முனை என்ற பிரிவு கல்முனை முதலாங்குறிச்சியிலிருந்து 5ஆம் குறிச்சி வரைக்கும் இருந்தது. அதில் 1ஆம் 2ஆம் 3ஆம் குறிச்சிகள் தமிழர்களும் 4ஆம் 5ஆம் குறிச்சிகள் முஸ்லீமாக்களும் இருந்தார்கள். 5ஆம் குறிச்சியில் ஒரு பகுதியும் மற்றது கரவாகு கிராமம். இது வந்து 5ஆம் குறிச்சியில் ஒரு பகுதியும் சாய்ந்தமருது தமிழ் குறிச்சி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. எங்களுடைய பிறப்பு பதிவுகளில் கூட சாய்ந்தமருது தமிழ் குறிச்சி என்று குறிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரம் கரவாகில் வந்து கூட்டுறவு சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்த நேரம் அந்த கூட்டுறவு சங்கத்துக்கு கல்முனை கூட்டுறவு சங்கம், அந்த சங்கத்துக்கு தலைவராக இருந்தவர் PK ஆறுமுகம் என்று சொல்லி, என்னுடைய தகப்பனார் K வீரக்குட்டி அவர் தான் செயலாளராக இருந்தவர்.
இது என்னுடைய சிறு பருவத்தில் நான் அறிந்து கொண்ட விஷயம். கரவாகு என்ற பெயர் பெரும்பாக பிரிவுக்குரிய பெயராக மாற்றப்பட்டிருந்தது. கரவாகுவட்ட காணியும் கரவாகு பூர்வீக கிராமமும் சேர்த்து கரவாகு பற்று என்று பெரும்பாக பிரிவாக வெள்ளக்காரர் காலத்திலே பிரிக்கப்பட்ட பிரிவு அது. அந்த பிரிவு இன்றைக்கு வரைக்கும் கரவாகு பற்று பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் வந்து கல்முனையில் உள்ள பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு பெயர் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள டிஎஸ் ஆஃபீஸில் அந்த பேரை எல்லாம் மறைத்து விட்டாங்க. நான் அறிய என்னுடைய சிறுவர காலத்தில் கரவாகு பற்று உதவி அரசாங்க அதிபர் பிரிவு இருந்த ஞாபகம் எனக்கு நன்றாக தெரியும். கரவாகினுடைய எல்லை இப்போது இருக்கிற அசோக் ஹாஸ்பிட்டல் இருக்கிற காணி ஒரு காலத்தில் முத்துக்குட்டி ஆச்சாரியனுடைய ஒன்று விட்ட சகோதரர் பீமர் என்று சொல்கிறார். அந்த பீமருக்குரிய காணி தான் அந்த காணி. பராமரிப்பட்டு கிடந்து பிற்காலத்தில் கல்முனை பட்டின சபை அதை பாரமெடுத்து அதில் மாடு வெட்டுற கட்டிடமும் மீதி இடங்கள் சும்மா பராமரிப்பு இல்லாமல் கிடந்தது. அதன் பிறகுதான் அஸ்ரப் காலத்தில் அஸ்ரப் ஹாஸ்பிட்டல் உருவாக்கப்பட்டது. அந்த பீமன்ற காணி இதில் தொடங்கி அப்படி காரதீவு பக்கமாக சென்றால் சாகிரா காலேஜ் வீதிக்கு அடுத்த வீதி வரைக்கும் தமிழாக்கள் இருந்தவங்க. இதில் உள்வீதிகளில் கடற்கரை வரைக்கும் தமிழாக்கள் இருந்ததாக கூறினாங்க. இந்த கரவாகு சம்பந்தமாக நான் சொல்ல வேண்டுமென்றால் மிகவும் செழிப்பாக வாழ்ந்த ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் பக்கத்தில் இருக்கிற சகோதர இனங்களுக்கு ஒரு ஒரு பொறாம உணர்ச்சி மாதிரி வரக்கூடிய அளவுக்கு செழிப்பாக மற்ற பாடசாலை சாய்ந்தமருது தமிழ் குறிச்சி மெதடிஸ்ட் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை. இன்னும் ஒரு ஜூனியர் ஸ்கூல் ஒன்று இருந்தது. அது சாய்ந்தமருது ஜூனியர் ஸ்கூல் என்று தான் சொல்கிறது. அந்த பள்ளிக்கூடம் தான் பிற்காலத்தில் சாகிரா காலேஜ்னு பேர் வந்தது. நான் படித்த மெதடிஸ்ட் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை தான் இப்போ இருக்கிற பாலிகா வித்யாலயம். இது கரவாகி கிராமத்துக்குள்ளே தான் இந்த 2 பாடசாலையும் இருந்தது.